Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு கேரட், கார்ன்ஃப்ளவர், சேமியா இது மூணு வச்சு ஒரு புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஸ்டீம் பண்ணியும் பண்ணலாம், இல்லைன்னா பேக் பண்ணியும் பண்ணலாம். நான் இப்போ ஸ்டீம் பண்ணி தான் காமிக்க போறேன். இதோட ஜூஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் தேவைப்படுது. அரை டேபிள் ஸ்பூன் வச்சுருக்குறேங்க. இனி அடுத்து தேவையானது 1/2 கப்பு மில்க், அதாவது 150 ml பால். அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர். இப்போ நான் வந்து 2 இது பண்ண போகிறேன், அதனால 1/3 கப்பும் ஒரு 1/4 கப்புக்கு, அதாவது 1 டேபிள் ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் வானிலா எசன்ஸு, இவ்வளோதான் அதுக்கு தேவையானது. ஒரு டீஸ்பூன் பட்ரு. ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் வந்து பால் நல்லா கரைச்சி வச்சிடலாம். இந்த ஃபேட் இருக்கிற மில்க்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சிருங்க. இப்போ கெட்டியே இல்லை, நல்லா கரைஞ்சிச்சு. சேமியாவே இந்த மாதிரி நல்லா உடைச்சிருங்க. நல்லா நீளமாக இருக்கிற வேண்டாம், நல்லா ஈவனாக உடச்சி விட்ருங்க. இது இப்போ நான் வந்து உடச்சி 1 கப் அளந்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு சேமியா வேக வச்சிடலாம். அதுக்கு நான் இங்கே கேரட் ஜூஸ் எடுத்துருக்கேங்க, 1 கப்பு. இது ஊற்றிடலாம். இது நல்லா சூடாகட்டுங்க. இப்போ சூடாகிடுச்சு. நம்ம வந்து சேமியா ஆட் பண்ணலாம். கொஞ்சம் குழைய வேக விட்டுடலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுடுங்க. நல்லா வெந்து குழஞ்சி வரும்போது சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே சர்க்கரை போட்டால் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஜஸ்ட் இதோட அந்த கேரட்டோட கலருக்காக தான் கேரட் ஆட் பண்ணுறேங்க. வேறு கலரெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், இது போதும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு, ஓரளவு குழவா வெந்துருச்சு. இனி நம்ம வந்து ஸ்டீம் பண்ணும்போது நல்லா வெந்துடும். இப்போ இதில் 1/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டுங்க. இதில் கொஞ்சோண்டு, அதாவது 1/4 டீஸ்பூன் வானிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம். ஆறும்போது இன்னும் உதிரி உதிரியாக இருக்கும். இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது மாற்றி வச்சுக்கலாம்.
நான் இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. இப்போ மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, அந்த புட்டிங் பண்ணலாம். அது ஜஸ்ட்டு சென்டரில் வைக்கிறக்காக தான். இதை ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற பால் ஊற்றிடலாம். திக்னஸ் பார்க்கலாங்க. தண்ணி ஊற்றுறதா இருந்தால் ஊற்றலாம். இதில் தண்ணி கொஞ்சம் வேணும். ஒரு கால் டம்ளர் ஊற்றுறேங்க. ஏன்னா மாவு வேகணும் நம்மளுக்கு, அதுக்காக. இப்போ இதில் 1/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டு வந்து சுகர் சிரப்பை ஆட் பண்ணுறோம். ரொம்ப தித்துப்பு இருக்கக்கூடாது, அதனால் மீடியமாக போட்டுருங்க. இப்போ அடுத்து பற்ற வச்சுட்டு இது நல்லா சுண்டு வர வரைக்கும் மாவு நல்லா வேகட்டும். இதுலேயும் வந்து கொஞ்சோண்டு எசன்ஸ் ஊற்றணும். கொஞ்சம் சுண்டின பிறகு எசன்ஸ் ஊற்றிடலாம். சுகர் சிரப்பு தனியாக பண்ணிவிடுங்க. நான் என்கிட்ட இருந்ததுனால நான் இப்போ பண்ணல. நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் பண்ணுற அதே சிரப்பு போதும். இது கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க. மாவு நல்லா வேகட்டும், அந்த சர்க்கரையும் கரையட்டும். இப்போ கெட்டி ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கிளேஸ்னஸ் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்காக தான். ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல மாவு வெந்துருச்சு. இதில் எசன்ஸ் ஊற்றிடலாம். 1/4 டீஸ்பூன் எசன்ஸ் ஊற்றிடலாம். இந்த மாவு மறுபடியும் வெந்துடும் ஸ்டீம் பண்ணும்போது. இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இந்த ஆறக்குள்ளே நம்ம வந்து மோல்டை ரெடி பண்ணிடலாம். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் தான் அது வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ண போகிறேன். இப்போ இது க்ரீஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் நெய்யை இல்லைன்னா பட்டர் தடவி விட்டுருங்க. நான் இப்போ நெய் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நெய். இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிடலாம் எல்லாமே. இப்போ மோல்டு க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இதில் ஸ்டீம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்ம வந்து கேரட் சேமியா இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா அழுத்திடுங்க போட்டு. சேமியாங்கண்டி கொஞ்சம் ஒரு சேமியாவோட ஸ்மெல்லு வரும். அது பிடிக்கலன்னா இன்னொரு வீடியோவில் நான் இந்த சேமியா மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அது வேறு மெத்தடில் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்திடுங்க. அப்போ தான் டீமோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக நல்லா வரும். இப்போ காவாசி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் புட்டிங்க, அதை வந்து இதில் மேலால் ஒரு 1/4 பக்கம் ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். இந்த மாதிரி திக்காக தான் இருக்குங்க. இது மேலே வந்து திருப்பி நம்ம வந்து இந்த சேமியாவை ஸ்டஃப் பண்ணணும். பார்க்கறக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது நடுவில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் ஓரமெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த ஆற நல்ல கெட்டி ஆகிடும்.
ஓரத்துல எல்லாம் இருந்து எடுத்துருங்க. இப்போ திருப்பியும் அந்த சேமியா, கேரட் சேமியா மேலால வச்சு அழுத்திடலாம். இது வந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். இப்போ நான் எல்லாமே மோல்டில் ஊற்றிட்டு உங்களுக்கு ஸ்டீம் பண்ணும்போது காமிக்கிறேன். இந்த மாதிரிங்க, அந்த ஒயிட் கலர் தெரியக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமை வேணுங்க. லேடிஸ்னாலே பொறுமையாக பண்ணுவாங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு, அழுத்தியாச்சு. இதே மாதிரி எல்லா மோல்டிலும் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்டீம் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஸ்டீமர் வச்சுருக்கேங்க. கீழே இருக்கிறதுல தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ மேலே இருக்கிறது வச்சிடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சு அந்த ஸ்டஃப் பண்ணி வச்ச இந்த கட்டோரி, அதாவது அந்த கிண்ணம் வச்சிடலாம். இதில் 3 தான் பிடிக்கும், அதனால் நான் 1 எடுத்து மாற்றி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு நிறைய பர்சன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துருங்க. அதாவது 2 கப்பு சேமியா, 2 கேரட்டு அந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் ஆகட்டும். இது பேக் பண்ணுறதா இருந்தாலும் பேக் பண்ணலாம். இப்போ இது ஸ்டீம் பண்ணி 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு இது நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிடலாம். சேமியா புட்டிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் பக்கத்தில் காமிக்கிறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்லாம் போல இருக்குது. இதில் சுகர் சிரப்பு கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த கிளேஸ்னஸ் கொடுக்கும். நல்லாயிருக்கும், பார்க்குறக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 டீஸ்பூன் ஊற்றினாலே போதும். கேரட்டு. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.